அருண், நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு எரிச்சலாவும் கடுப்பாவும் இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு ஆறுதலா நிக்க வேண்டியது என்னோட கடமை. யாரோட ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தேவையில்லை. அருண், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க இஷ்டம். அந்த புரோக்கர் கிட்ட போன 20 லட்சத்தை போலீஸ் மூலமா மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கான வேலை ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னால வீட்டு பத்திரத்தை எப்படியாவது நம்ம மீட்கணும். அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அருண். இப்படி அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டா என் டிவோர்ஸ் முடிவை மாத்திப்பேன்னு பாக்குறியா? எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அருண். டைவோர்ஸ் வேண்டாங்கிறது தான் என்னோட நோக்கமா இருந்தா நீங்க கொடுத்த பேப்பர்ல நான் சைன் பண்ணிருக்கவே மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போக நான் 1 மாசம் டைம் கேட்டிருக்கேன். அது வரைக்கும் நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். இங்க ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அதை சரி செய்யறதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஒரு கஷ்டமான நேரத்துல கூட நிக்கிறது தான் என்னோட இயல்பு. அது உங்களுக்குமே தெரியுமே. நான் மாறாம இன்னும் அப்படியே தான் இருக்கேன் அருண். நீங்க என்ன பாக்குற பார்வைதான் மாறி இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வெடிக்கிறதா நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் மனசறிஞ்சு எந்த தப்புமே செய்யல. இந்த குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைச்சிருக்கேன். இனிமேலும் நான் அப்படிதான் நினைப்பேன். அதை நிரூபிக்கணும்னு போராடுறத விட எல்லா பிரச்சனையையும் சரி செஞ்சுட்டு போயிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அருண். இங்க இருக்க போற 1 மாசத்துக்குள்ள அதை செஞ்சிட முடியும்னு நான் நினைக்கிறேன். என் குடும்பத்துக்காக நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். இது என்னோட சுமை. நானே இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தினா மட்டும் போதும். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். வித்யாவை நாங்களாம் எப்படி காப்பாத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ போய் அவளை காப்பாத்தினியே, அதுக்காக தான். அண்ணி, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அண்ணன் பேசினதெல்லாம் கேட்டப்ப எனக்கு கோவம் தான் வந்துச்சு. நான் குறுக்க வந்து பேசியிருந்தா அண்ணா இந்த டென்ஷனை உங்க மேலதான் காட்டியிருப்பாரு. அதனாலதான் நான் ஒதுங்கியே நின்னுட்டேன். சாரி அண்ணி. பரவாயில்ல சுதா. அவர் இப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லையே. எனக்கு இதெல்லாம் இப்போ பழகிருச்சு. எப்போ டிவோர்ஸ் பேப்பரோட அருண் வந்தாரோ அப்பவே இனிமே அவரு மாற மாட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கணும்னு மனசளவுலயும் நான் தயாராயிட்டேன். அண்ணி, இப்பவே எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி பேசாதீங்க அண்ணி. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டா நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தமாயிடுமா? அண்ணன் ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவரும் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் வரும். அப்போ அவரே அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுருவாரு. உன் கனவு பலிக்குமா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நோக்கம் நம்ம வீட்டு பத்திரத்தை எப்படியாவது மீட்கணும். அண்ணி, நீங்க ஏன் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கணும்? வட்டியோட சேர்த்து 20 லட்சத்துக்கு மேல கொடுக்கணும். அவ்வளோ பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? எனக்கு தாலி பிரிச்சு கோத்தப்போ அக்கா அம்மாவோட நகைங்களெல்லாம் கொடுத்துட்டு போனா. அது எல்லாத்தையும் வித்துடலான்னு பாக்குறேன். அண்ணி, அது உங்க அம்மா உங்களுக்காக சேர்த்து வச்ச நகை. அதை போய் விற்கிறேன்னு சொல்றீங்களே. நகைங்க சும்மா அழகுக்காக போட்டுக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அவசர சூழ்நிலைக்காக உதவுறதுக்காகவும் தான். வீட்ல சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காகவாவது அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. ஆனா அந்த நகைகளை வித்தா தேவையான அமௌண்ட் கிடைக்குமான்னு தெரியலையே. எப்படின்னு தெரியல. நம்ம பேங்க்ல தான் கேட்டு பார்க்கணும். பத்தலனா வேற எங்கேயாவது தான் ஏற்பாடு செய்யணும். எப்படியாவது இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு அத்தை கையில கொடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அத்தைக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கணும்னா நான் இதை பண்ணிதான் ஆகணும் சுதா.
அண்ணி, அத்தை மாமா வந்துட்டாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. கொடுங்க. வாங்க உட்காருங்க அத்தை. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. அண்ணி, அண்ணா வாங்கண்ணா. அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணா உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏமா ரஞ்சிதா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க அண்ணி? உன் வாழ்க்கையே இங்க ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட நீ ஏன் அம்மாவை பத்தி விசாரிக்கிற? உன் நல்ல மனசுக்கு நீ எப்படி இருக்கணும்? உனக்கு போய் சாமி மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கறத நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு ரஞ்சிதா. ஐயோ, அதை விடுங்க அண்ணி. எல்லாம் என் விதி, அனுபவிச்சு தானே ஆகணும். சரி, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? நல்லாவே தேறிட்டாங்க ரஞ்சிதா. அதனாலதான் நாங்க கிளம்பி வந்தோம். நாங்க பக்கத்துல இல்லைனால எங்க மனசுலாம் இங்கதாம்மா இருந்துச்சு. சுதாவும் அப்பப்ப இங்க நடக்கிறத ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு தாம்மா இருந்தா. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைங்கிறதால எல்லாரும் ரொம்ப ஓவரா தான் ஆடி இருக்காங்க. அதெல்லாம் கூட வழக்கமா நடக்கிறதுன்னு விட்டுலாமா? ஆனா இந்த பைத்தியக்காரன் எப்படிமா டைவர்ஸுக்கு முடிவு பண்ணா? நீ ஏமா ஒத்துக்கிட்ட? அத பத்தி எல்லாம் பொறுமையா பேசிக்கலாம்னா. நீங்க டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. முதல்ல போய் நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நாங்க இங்க இல்லாதப்போ என்ன வேணா நடந்திருக்கலாம் ரஞ்சிதா. அத பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. ஆனா இனிமே உனக்கு எதிரா எதுவுமே நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். எங்களை மீறி அருண் உன்னை எப்படி டைவர்ஸ் பண்றான்னு நாங்களும் பாத்துடுறோம். ஆமாமா, சுதா மட்டும்தான் உனக்காக தனியா போராடிக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ உனக்கு துணையா நாங்களும் வந்துட்டோமா. தைரியமா இருமா. சிம்ரன் போலாம். கல்பனா, ஏமா இப்படி டென்ஷனா இருக்க? எல்லாம் பிளான் படி தானே போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஓகே சங்கர் சார். ஆனா இனிமே எல்லாமே கரெக்டா நடக்குமா தான் டவுட்டா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? வித்யாக்கு நீங்க கடனா கொடுத்த பணம் என் கைக்கு வந்துருச்சு. வித்யா வீட்டை ஜப்தி பண்ணி அது மூலமா வர பணத்தை பிரிச்சுக்கலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆமா. ஆனா அந்த ரஞ்சிதா அதை கெடுத்துருவா போல இருக்கே. பணத்தை ரெடி பண்றதுக்காக அவ தீய வேலை பார்த்துட்டு இருக்கா. கல்பனா, ஒரு மாசத்துக்குள்ள அவளால 20 லட்சத்தை ரெடி பண்ண முடியுமா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாத சங்கர். அவ ஒரு முடிவு எடுத்து இறங்கிட்டானா அதை முடிக்காம விட மாட்டா. நான் அந்த வீட்டுல இருந்தப்போ நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். கடைசி நிமிஷத்துல என் பிளான் எல்லாம் காலி பண்ணதே அவதான். பல தடவை நான் அவகிட்ட தோர்த்து போயிருக்கேன். இப்பவும் அதே மாதிரி நடந்துருமோன்னு எனக்குள்ள பயம் வந்துருச்சு. நீயே பயங்கரமான ஆளு. நீ ஒருத்தையை பார்த்து பயப்படுறேன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. மத்த பிரச்சனையே அவ புத்திசாலித்தனமா டீல் பண்ணியிருக்கலாம். ஆனா இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்றது ஈஸியெல்லாம் கிடையாது. இல்ல சங்கர் சார், அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. பணத்துக்காக அவ கையில இருக்க நகையெல்லாம் விற்க போறாளாம். மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு அவ வேற ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. அது நடக்கவே கூடாது. அந்த வீட்டு பத்திரத்தை அவ மீட்கிறதுக்கு நம்ம சான்ஸே கொடுக்க கூடாது சங்கர் சார். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா அதை விட பெரிய கோடு போட்டா போதும். இப்ப அவளோட ஒரே பிரச்சனை வீட்டு பத்திரத்தை மீட்கிறது தான். அதை விட பெரிய பிரச்சனையை நம்ம கிரியேட் பண்ணி அவளை டோட்டலா நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். அதை சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு மாசம் முழுக்க பணத்தை பத்தி அவ யோசிக்கவே முடியாத அளவுக்கு மாறி மாறி டார்ச்சர் கொடுத்து அவளை ஓட விட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட அவ ரிலாக்ஸ்டா உட்காரவே கூடாது. அவளை எப்பவுமே ப்ரெஷர்லயும் டென்ஷன்லயும் வச்சிருந்தாதான் நம்ம கொடுத்த கெடுக்குள்ள அவளால பணத்தை ரெடி பண்ண முடியாது. நாம வீட்டை ஜப்தி பண்ணி ஏலத்துல விட்டு பெருசா லாபம் பார்க்கலாம். பிளான் எல்லாம் ஓகே தான். அவளை எப்படி டைவர்ட் பண்ண போற? ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? சொல்றேன்.
என்ன சங்கர் சார், நான் சொன்ன பிளான் ஓகே தானே? பக்காவா தான் இருக்கு. ஆனா பெருசா ரிஸ்க் எடுக்கணுமோன்னு தோணுது. நீ செய்ய சொல்றது ஒரு கிரிமினல் வேலை. மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனையாயிடும். எனக்கு தெரியும் சங்கர், ஆனா நமக்கு வேற வழி இல்ல. சின்ன சின்னதா சில்லற பிரச்சனை கொடுத்தா அவ அத போனை ஊதிட்டு போயிடுவா. என்ன நடக்குதுன்னே தெரியாம அவளை தலைய பிச்சுக்க வைக்கணும். வீட்டு பத்திரத்தை பத்தி அவளுக்கு ஞாபகமே வரக்கூடாது. அவ டென்ஷன் முழுக்க இதுலதான் இருக்கணும். அதனாலதான் நான் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணேன். நீங்க தான் இதை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். பண்ணிரலாம் கல்பனா. ஆனா பின்னாடி ஏதாவது வில்லங்க வந்தா நீ தான் என்ன காப்பாத்தணும். வில்லங்கமே வராம நான் பாத்துக்கிறேன். உள்ளுக்குள்ள உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா அந்த வீட்டை நினைச்சுக்கோங்க. அந்த லாபத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு மேட்டராவே தெரியாது. ரஞ்சிதா, இப்போதான் எனக்கு லாயர் ஃபோன் பண்ணாரு. கோர்ட்டில் நம்ம டிவோர்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இல்லை, உனக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். கோர்ட்டில் இருந்து நமக்கு நோட்டீஸ் வரும். அவங்க கூப்பிட்றனால நாம் 2 பேரும் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ம். ம். அருண், ம்? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ செய்யறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? மாமா, எதுவாக இருந்தாலும் நேராக கேளுங்க. டேய், டைவர்ஸுங்கிறது உனக்கு ரொம்ப சாதாரண விஷயமா போச்சாடா? அப்படி என்னடா ரஞ்சிதா தப்பு பண்ணா? எதுக்குடா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து வச்சிருக்க? ஏய், ரஞ்சிதா இப்ப எதுக்கு முறைச்சிக்கிட்டு இருக்க? அருணை கேள்வி கேள்னு அவ ஒண்ணு என்ன தூண்டி விடல. இதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு அவ என்கிட்ட சொல்லியிருக்கா. மனசு பொறுக்காம நான் தானே இதை பத்தி கேட்கிறேன். ஏண்டா, நீங்க 2 பேரும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னடா அவசரப்பட்டு டைவர்ஸுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க? மாமா, டிவோர்ஸுங்கிறது நானும் அவளும் சம்மந்தப்பட்ட விஷயம். வேற யாருக்கும் அதை பற்றி விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டேய் மாப்பிள, நீ இப்படி மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசிட்டா நான் அமைதியா போயிடுவேன்னு நினைச்சிட்டியா? ஏய், இங்க பாரு, டைவர்ஸுங்கிறது உன் தனிப்பட்ட விஷயம்தான். ஆனா நீங்க 2 பேரும் தனித்தீவா வாழல. இந்த குடும்பத்துல, இந்த வீட்டுல எங்க கண்ணு முன்னாடி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நல்லது கெட்டதெல்லாம் பத்தி யோசிக்காம, பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்தா எங்களுக்கு என்ன, நாங்க ஒதுங்கி நிப்போம்னு பாத்தியா? ஏய், கேள்வி கேட்க தாண்டா செய்வோம், நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அண்ணா, இங்க பாருமா, நீ குறுக்க வராத. இது எனக்கு என் மாப்பிள்ளைக்கு உள்ள விஷயம். அவனை கண்டிக்கிறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. டேய், நீ என்னடா அமைதியா இருக்க? எனக்கு பதில் சொல்ல முடியலையா இல்ல பதில் சொல்ல பிடிக்கலையா? மாமா, எல்லாம் பேசி முடிச்சு கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளையும் பண்ணியாச்சு. நீங்க திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. எனக்கு இவ வேணாம். ஏய், என்னால இவ கூட வாழ முடியாது. ஏய், நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. ஏய், ரஞ்சிதா தங்கமான பொண்ணுடா. இவள மாதிரி ஒருத்தி பொண்டாட்டியா வரத்துக்கு நீ கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும். இவ அருமை புரியாம இவளை டைவர்ஸ் பண்ண நினைக்கிறது பெரிய பாவம்டா. இங்க பாரு, அந்த பாவம் உன்னை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையே அழிச்சிரும். டேய், வந்த நாள்ல இருந்து குடும்பத்துக்காக அவ எவ்வளவு செஞ்சிருக்கான்னு தெரியுமா? ஏய், நம்ம எல்லாருக்காக அவ வாழ்ந்து இருக்காடா, அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காடா. அதையெல்லாம் மறந்துட்டு நீ அவளை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம்டா. நான் அயோக்கியனாவே இருந்துட்டு போறேன் மாமா. நீங்களும் அத்தையும் ஏதாவது சொல்லி என் முடிவை மாத்தணும்னு நினைக்காதீங்க. என் அம்மாவே வேண்டாம்னு சொன்னாலும் நான் இந்த விஷயத்துல கேட்கறதா இல்லை. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு டிவோர்ஸ் மட்டும் தான் நிரந்தர தீர்வு மாமா. டேய் 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 மாப்ள, டேய் மாப்ள. அண்ணா விடுங்க, எனக்காக நீங்க அவரோட சண்டை போடாதீங்க. எது நடக்கணுமோ அதானே நடக்கும்.
யார் நினைச்சாலும் அதை மாத்த முடியாதுண்ணா. என்னடா இன்னும் வரவே இல்லை? நேரம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா இந்த ரூட்டு தானா? இந்த ரூட்டு தான்டா. இவ்வளோ மாதிரியே இருக்கு. ஒரு நிமிஷம் செக் பண்ணிப்போம். டேய், இந்த பொண்ணு தான்டா அது. இந்த பொண்ணா? ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீங்க வண்டி எடுத்துட்டு சரி வந்துருங்க. சரி நீ போன. இப்போ வண்டி என்ன? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அட்ரஸ்க்கு ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. சீக்கிரம் வாடா. அண்ணா தூக்கு. அண்ணா ஏத்து ஏத்து. அண்ணா, ஏத்து அண்ணா. சீக்கிரம். போ போ. அண்ணே சீக்கிரம் வண்டி எடுங்க. வண்டி எடுங்க. யாரா பாத்துட்டு போறாங்க. டேய், அவளை பாத்துக்கடா. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்றா, பொண்ணை தூக்கியாச்சா? முடிஞ்சுன்னு பொண்ணு தூக்கிட்டோம். அவளை எங்கன்னா கூட்டிட்டு வர்றது? அடையாறுல நம்ம குடோன் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சு கட்டி போடுங்க. நான் சொல்ற வரைக்கும் அங்கிருந்து நீங்க நகரக்கூடாது. அந்த பொண்ணு தப்பிச்சு போகாம நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்கண்ணே. வேலைக்கு உங்களுக்கு சரக்கும் பிரியாணியும் கரெக்டா வந்துடும். நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிங்கண்ணே. ஓவரா குடிச்சிட்டு மட்டையாயிட்டு அந்த பொண்ணை தப்பிக்க விட்டீங்க, உங்களை கொன்றுவோம். பாத்து இல்லண்ணே, நாங்க உஷாரா பாத்துக்கிறோம். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. அண்ணா என்ன சொன்னாரு? அடையாறுல அண்ணனுக்கு ஒரு குடோன் இருக்குல்ல, அங்க இந்த பொண்ணு கூட்டு போக சொன்னாரா. அங்கேயா? சரி ஓகே. அண்ணே அடையாறு குடோன் போங்க. கல்பனா, நீ சொன்ன மாதிரியே சித்ராவை கடத்தியாச்சு. அவளை என் அடையார் குடோன்ல கட்டி போட சொல்லியிருக்கேன். அவளை நீ என்ன பண்ண போற? இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அதான் குடோன்ல கட்டி போட சொல்லிட்டீங்கல்ல, அவ அங்கேயே இருக்கட்டும். அவ காணாம போயிட்டாங்கிறது அருணோட வீட்டுக்கு தெரிய வரும். எல்லாரும் பதறி போய் தேட ஆரம்பிப்பாங்க. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி காப்பாத்துறதுன்னு எல்லாரோட டென்ஷனும் அதுலயே இருக்கும். பணத்தை ரெடி பண்ணுங்கிற நினைப்பே யாருக்கும் வரக்கூடாது. நமக்கும் அதானே வேணும். அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன செய்யறது? பண்ணட்டும். நம்ம கடத்தி வச்சிருக்கோன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாதானே பிரச்சனை. பொதுவா இந்த மாதிரி கிட்னாப் பண்றவங்க ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்க. ஆனா நம்ம தான் எந்த டிமாண்டும் வைக்காம சைலண்டா தானே இருக்க போறோம். நம்மளை பத்தி எந்த க்ளூவும் போலீஸ் கிட்ட மாட்ட போறது இல்ல. சித்ரா எங்க போனா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம போலீஸ் மண்டே பிச்சுக்கு போறாங்க. சித்ரா பத்தி எந்த தகவலுமே கிடைக்காம அருண் வீட்டுல குழப்பத்திலையும் டென்ஷன்லயும் தவிப்பாங்க. நம்ம ஜாலியா எல்லாத்தையும் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அதெல்லாம் சரிதாம்மா. எவ்வளவு நாளைக்கு இதை நம்ம கண்டினியூ பண்ண முடியும்? நமக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும், நீங்க கொடுத்த கேடும் முடிகிற வரைக்கும் அவங்க இந்த டென்ஷன்லயே இருந்துட்டா நல்லதுதான். பணம் ரெடி பண்ண முடியலன்னு அவங்க கையை விரிச்சிருவாங்க. நாம வீட்டை ஜப்தி பண்ணி கொண்டு வந்துடலாம்.
நாம எதிர்பார்க்காத விதமா சித்ராவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவளை ரோட்ல எங்கேயாச்சும் போட்டுட்டு அவங்க ஆளுங்களை எஸ்கேப் ஆயிட சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சரக்கு மூட்டைகளோட சித்ரா குடோன்லயே இருக்கணும் போல இருக்குதே. மூச்சு திணறி அந்த பொண்ணு செத்துற போகுதுமா. மூச்சு திணறி சாகணும்னு அவளுக்கு விதி இருந்துச்சுன்னா அவ அப்படியே சாகட்டும். அந்த வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் காவு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். பலியா அந்த ரத்தனம் செத்துருக்கணும். ஆனா அந்த ஆளோட நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். அவன் பொண்ணே ஆளா சாகட்டும். மா, அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா கொலை கேஸ் ஆயிடுமேம்மா. பிரச்சனை இன்னும் பெருசா தானே ஆகும். சங்கர், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எந்த எவிடன்ஸும் இல்லாம அவ பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். போலீஸ் நம்ம பக்கமே வரவே வராது. எல்லா விஷயமும் பக்காவா பிளான் பண்ணி தான் நான் இதுல இறங்கியிருக்கேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.